இவ்வளவு பெரிய திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் சங் பரிவாரை எதிர்த்து நிற்கும் பொழுது, பொதுமக்களும் எதிர்த்து நிற்கும் பொழுது, மீண்டும் ஒரு கோவையில் நடந்த கலவரம் போல ஒன்று இந்த சங் பரிவாரை உருவாக்கிவிடக் கூடாது என்று பதறி நிற்கும் பொழுது RSS கிளையமைப்பான விஜில் அமைத்த மேடையிலே போய் பாரதியாரை பற்றி நீ பேசு, பாரதியாரை புகழ்ந்து பேசு, பாட்டு பாடு, பஜனை பாடு, என்ன வேணாலும் பண்ணு. பாரதியாரை புகழ்ந்து பேசுகின்றேன் என்ற பெயரிலே தந்தை பெரியாரை இழிவுபடுத்த வேண்டிய தேவை எங்க என்ன இருக்கு அப்படின்னா, 2013 சீமானை தெரிந்து கொண்டு சீமானின் துக்ளக் குருமூர்த்தியின் உறவை தெரிந்து கொண்டு 2013 அமைப்பிலிருந்து நான் வெளியேறேன். ரொம்ப நெருக்கமா இருந்தவன் அந்த அமைப்பிலிருந்து வெளியேறேன். நான் அப்போ நான் வெளிவந்தவுடன் ஒரு பேட்டியை கொடுத்து, அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது பேட்டியை கொடுத்து, பாரதிய ஜனதா தான் சீமானை இயக்குகிறது, துக்ளக் குருமூர்த்தி தான் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை போய் தினத்தந்தி சிவந்தி ஆதித்யநாத் மகனிடத்திலே வாங்கி தந்தார் என்பதை நான் பட்டுவர்த்தனமாக பார்த்த உண்மை. அதன் பின்பு நான் யோசித்தது என்னன்னா, சீமான் அவனும் தெரியாது, எனக்கு தலைவன் பிரபாகரன் தெரியும். தலைவர் பிரபாகரன் எப்படி தெரியும்? சீமான் நான் போய் கூட சாப்பிடல அப்படி அந்த மாதிரி பொய் சொல்றாள். தலைவர் எப்படி தெரியும்னா, ஒரு விடுதலை படை கட்டி இந்த இனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் தெரியும். அங்க ஒரு இனப்படம் நடந்துருச்சு, ஏதாவது பண்ணணுமே பார்க்கும்போது எப்பவுமே ஏதாவது நடக்கும்போது விஜய் வந்த மாதிரி எவனோ சினிமாக்கார கூடிடுவான். அதுல நேர்மையான போராளிகள் கண்ணுக்கு மட்டுப்படாம போயிடும். அப்ப இவன் பின்னாடி போய் கோவையில கூட்டம் நடத்தி, கோவை மாவட்ட செயலாளர் இருந்து தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி, இந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரமா இருக்காங்க, அவங்க இருக்கும்போது நானும் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்து மிக நெருக்கமாக இருந்து இவனை பாரி ஒரு அயோக்கிய உலகத்துல கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம தெரிவிக்க வேண்டிய, சமூகத்துக்கு தெரிவிக்க வேண்டியது ஒண்ணுதான். சீமானை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், சீமானை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, சீமான் யார் என்பது இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நம் போன்ற இளைஞர்கள் மீண்டும் சீமான் பண்ணது என்னன்னா, மீண்டும் தந்தை பெரியாரை இந்த தமிழ்நாடு முழுக்க, தந்தை பெரியாரை செய்ததை இந்த தமிழ்நாடு முழுக்க ஞாபகப்படுத்த வேண்டிய மக்களிடத்துல கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த பெரும் தொண்டை, பெரும் ஒரு வேலை திட்டத்தை நமக்கு சீமான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. தனிப்பட்ட இயக்கங்கள் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, கட்சி சாராமல் எதுவும் சாராமல் அனைவரும் ஒன்று திரண்டு நின்று போராடி நாம் கேட்க வேண்டியது, இன்னைக்கு சீமானை நோக்கி நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, தந்தை பெரியார் சிறைக்கு 3 வருடம் போக வேண்டும் என்று டிக்ளேர் பண்ணிட்டு அறிக்கை விட்டு வாங்குறார். 15,000 பேர் வரான் தமிழ்நாட்டில். தந்தை பெரியாருக்கு பின்னால் 3 ஆண்டு சிறை என்று தெரிந்த பிறகும் குழந்தை தூக்கிட்டு தாய் வருது, புள்ளத்தாச்சியா தாய் வருது, அப்ப பொண்டாட்டி விட்டு வரா, அம்மா தாய் விட்டு பையன் வர, அத்தனை பேர் வந்து தந்தை பெரியார் பின்னால் 3 ஆண்டு சிறைக்கு நின்றார்கள். சீமான் ஒரு அறிவிக்கிட்டு நாளைக்கு ஒரு டிக்ளரேஷன் பண்ணி அறிவிக்கிட்டோம், நான் தனித்தமிழ்நாடு கேட்டு போராடுறேன், என் பின்னாடி வாங்கன்னா கையல்வெளி அண்ணி கூட வராது. அந்த திறமை இருக்கா? நீ ஒரு ஆளுமையா இருந்தா ஒரு 1000 பேருக்கு உங்களை சிறை கூட்டு போய் பார்ப்போம். சிறை கூட்டு போனா என்ன, மக்கள் போராட்டம் பண்ணி தான் சிறைக்கு போக முடியும். மக்களுக்கு எதிராக பணம் வாங்கிட்டு செயல்படுற நீ அந்த செயல் திட்டத்தை ஒருபோதும் எடுக்க போறதில்லை. 52ஆம் ஆண்டு தந்தை பெரியாரின் நினைவு நாளை கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர் வன்னியரசு அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தோழர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, தோழர் குடந்தை அரசன் அவர்களே, தோழர் SR பாண்டியன் அவர்களே, தோழர் ராஜசேகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மண்ணிலே இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா என்ற RSS என்ற பார்ப்பனியத்தின் நச்சுக்கரங்கள் பிடித்து நிற்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அது கால் ஊன்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமான ஒரு பெருமகனின், ஒரு பெரும் கிழவனின் நினைவு நாளை நாம் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணிலே பார்ப்பனியம் என்ற நச்சுக்கிருமி தன்னை விட 97% மக்கள் தொகையில் அதிகம் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சாதி என்ற பிரிவினை ஏற்படுத்தி, அவர்களுக்குள் முரண்நிலை ஏற்படுத்தி, அவர்களுக்குள் சாதி சண்டையை மூட்டிவிட்டு ஆட்சி அதிகாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் அனைத்திலும் 97% இடங்களை பிடித்து அந்த 3% பார்ப்பனர்கள் பிடித்திருந்த வேளையிலே 50 ஆண்டுகளுக்கு முன்தான் தந்தை பெரியார் அவர்கள் போராடிய ஒரு நீண்ட கால தன்னுடைய 94 வயது வரை போராடிய போராட்டத்தின் காரணமாக நமக்கு இப்பொழுது ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக நமக்கு ஒரு ஒதுக்கீடு கிடைத்து, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் அரசு வேலைகளிலே, கல்வியிலே ஒரு முன்னேற்றத்தை மெதுவாக அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி மீண்டும் நம்மை தாழ்த்தி கொண்டு போகக்கூடிய திட்டங்களான நீட் திட்டம் என்பது,
கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படித்து, ஏழை மாணவர்கள் படித்து மருத்துவராக தடுப்பதற்காக நீட் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இடஒதுக்கீட்டிலே ஒரு பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க வேலைவாய்ப்பிலே வருகின்றார்கள் என்ற காரணத்திற்காக எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்ற பொருளாதாரத்திலே நலிந்த உயர் ஜாதியினர் என்ற ஒரு பிரிவை கொண்டு வந்தார்கள். அந்த பொருளாதாரத்தில் நலிந்த உயர் ஜாதியினர் என்ற பிரிவுக்கான அந்த அடிப்படை கிரைட்டீரியா என்பது அவர்கள் வீட்டில் அவங்க வந்து குடும்பத்தில் மாதம் வருஷத்துக்கு 8 லட்சம், மாதம் 60,000 ரூபா சம்பளம் வாங்குகிற பாப்பா பேங்க் மேனேஜராக இருக்கலாம், அந்த பேங்க் மேனேஜராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அவனுடைய குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு கிடச்சிடும் அந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் படி 10%. ஆனால் ஒரு மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நீலகிரியில், ஒரு கோத்தகிரியில், ஒரு மசனகுடியில் போன்ற ஒரு பள்ளிக்கு போகிறதுக்கே ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பெட்ரோல்கள் ஒரு நாளைக்கு அவங்க 29 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு 60,000, ஒரு நாளைக்கு 2,000க்கு கீழே 1999 ரூபா வாங்கினா அந்த பாப்பான் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான்னு சொல்லி அந்த பாப்பானுக்கான இடஒதுக்கீடு பரிசு தராங்க. இப்படி இந்த சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் மீண்டும் இந்த பாரதிய ஜனதாவின் 10 ஆண்டுகளுக்கு மேலான ஆட்சியின் காரணத்திற்காக, பாரதிய ஜனதா ஆளுதுன்னா நரேந்திர மோடியில் ஆளுதுன்னு நினைச்சுக்காதீங்க. பாரதிய ஜனதா இந்த இந்திய தேசத்தை இப்பொழுது ஆண்டு கொண்டிருப்பது நாக்பூரில் இருக்கக்கூடிய சீமான் நாயாக வேலை செய்து கொண்டிருக்கின்றாரே அந்த நாக்பூரின் தலைமை, RSSின் தலைமை தான் இந்த இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. மோடி கொடுத்த வேலை என்ன? டூர் தான். நீ வாழ்க்கை முழுக்க போய் எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்து வந்து சாகரக்குள்ளன்னு சொல்லி இங்கேயே இறங்க விடுறது இல்லை. நேரம் இறங்கினாருன்னா நைட்டு டின்னர் சாப்பிட்டு காலையில் டிஃபனுக்கு ஜெர்மனி போயிடுறாரு, நைட் டின்னருக்கு பிரான்ஸ் போயிடுறாரு. இப்படி இந்த உலகம் முழுக்க சுத்திவான்னு சொல்லி நரேந்திர மோடிக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்து இந்தியா முழுக்க அந்த அகண்ட பாரதம் என்ற திட்டத்தை, இந்துத்துவ நாடாக்கும் திட்டத்தை, இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி பேசுகின்ற, சமத்துவம் பேசுகின்ற மக்களை எல்லாம் தாழ்த்தி விட்டு இஸ்லாமியர்களை, கிறிஸ்துவர்களை ஒரு மாபெரும் இனப்படுகொலை நோக்கி செல்வதற்கான செயல்பாட்டை இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இந்த இந்திய தேசத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால பெருசாக தெரியறதில்லை. இப்போ திருப்பரங்குன்றம் வந்துச்சு, நம்ம கண்ணுக்கான தெரிஞ்சிச்சு. ஒன்றுமே இல்லை. காலமாக அங்கே மேலே இப்போ சிக்கந்தர் தர்காவில் வந்து கெடா வெட்டினா யார் போய் சாப்பிடுவா? பூராமே பாயா சாப்பிட போகிறாங்க. ரம்ஜானுக்கு பாய் பிரியாணி போட்டால் யார் சாப்பிட்ற? பாய் வீட்டில் 4 பேர் சாப்பிடுவாங்க. சுற்றி இருக்கிற 40 இந்து என்று சொல்லப்படுகிற இந்து வாக்கப்பட்ட தமிழ் மக்கள் சாப்பிட போகிறாங்க. ஆனால் அதை ஒரு பிரச்சனையாக வைத்து அதை வழக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு RSSின் அடிப்படைவாதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை, அடிப்படைவாதி இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை வச்சு ஒரு தீர்ப்பை வாங்கி தமிழ்நாட்டிலே வடநாடு போல கலவரத்தை உண்டாக்குகின்ற வேலையை இங்கே செய்கிறாங்க. ஏன் தப்பிக்குது தமிழ்நாடு அப்படின்னா, இவனுக்கு உள்ள வரும்போது உள்ள விடாமல் தடுத்தது கீழே கடை வச்சிருக்கக்கூடிய இந்துக்கள். அந்த திருப்பரங்குன்றத்துக்கு தினமும் போய் சாமியை கும்பிட்டு அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து அங்கே வந்து பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தமிழர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த கலவரம் நடக்காமல் தடுத்து நிறுத்தினார்கள். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நிகழ்ச்சியை சீமான் நடத்துகிறார். என்னடா எங்க போனாலும் சீமானுக்கு வரான்னு பாக்குறீங்க, எல்லாருமே சீமானை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா வந்து சீமான் வந்து வெளியில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு அரசியல் கிழமை சீமான் 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 பரபரக்குது அப்படிங்கிறார். இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீமானை பத்தி நம்ம சப்ஜெக்ட் நிறுத்தலாம். இப்போ பஸ் ஸ்டாண்டில் நம்ம எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊருக்கு போறோம், ஒரு நீலகிரிக்கு போறோம், டூர் போறோம், ஊட்டிக்கு. நம்ம எல்லாம் பஸ் ஏறக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், ஒரு 2 பஸ்ல நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போமா? பொதுமக்கள்லாம் இருப்போம், சரிங்களா? அப்ப அந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு தோழர் இருந்து ஒரு பிக் பாக்கெட் வந்து அடிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சேர்ந்து பிக் பாக்கெட் பிக் பாக்கெட் பிக் பாக்கெட் பிக் பாக்கெட் கத்துவோம்ல. அது மாதிரி தமிழ்நாட்டின் அரசியல் பிக் பாக்கெட்டான சீமானை நோக்கி தமிழ்நாட்டில் சமூக நீதியை வேண்டிக் கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டில் சமத்துவம் நிலவ வேண்டும் என்ற நேசிக்கக்கூடிய அனைவரும் இப்ப பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா, சீமான் ஒரு தின துரோகி, சீமான் ஒரு தமிழின துரோகி, சீமான் ஒரு RSSின் ஏவல் நாய், சீமான் ஒரு நாக்பூரின் காவல் நாய். இது யாரு? நம்ம மட்டும் பேச ஒவ்வொரு இடத்துல கூட்டம் போட்டு நாம் தமிழர் கட்சி தவிர, பாரதிய ஜனதா சங் பரிவார் இயக்கங்களை தவிர அனைத்து கட்சியும் கதறினார்கள். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் அடிப்படை என்னன்னா, இந்த திராவிடம் என்ற சித்தாந்தம் தான். இந்த திராவிடம் என்ற சித்தாந்தம் தான் இந்த தமிழ்நாட்டை காத்து இந்த மதக்கலவரத்திலிருந்து, இந்த சாதி கலவரத்திலிருந்து, ஒடுக்குமுறையிலிருந்து இந்த திராவிடம் என்ற சித்தாந்தம் தான்
நம்மளை காத்து நிற்கின்றது என்ற ஒரு புரிதல் இந்த மண்ணிலே இருக்கின்றது. அப்போ சீமான் என்ன பண்றாரு, இந்த இவ்வளவு பெரிய திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் சங் பரிவாரை எதிர்த்து நிற்கும் பொழுது, பொதுமக்களும் எதிர்த்து நிற்கும் பொழுது, மீண்டும் ஒரு கோவையில் நடந்த கலவரம் போல ஒன்று இந்த சங் பரிவாரை உருவாக்கிவிடக் கூடாது என்று பதறி நிற்கும் பொழுது RSSின் கிளையமைப்பான விஜில் அமைத்த மேடையிலே போய் பாரதியாரை பற்றி நீ பேசு, பாரதியாரை புகழ்ந்து பேசு, பாட்டு பாடு, பஜனை பாடு, என்ன வேணாலும் பண்ணு, பாரதியாரை புகழ்ந்து பேசுகின்றேன் என்ற பெயரிலே தந்தை பெரியாரை இழிவுபடுத்த வேண்டிய தேவை எங்க என்ன இருக்கு அப்படின்னா, 2013 சீமானை தெரிந்து கொண்டு சீமானின் துக்ளக் குருமூர்த்தியின் உறவை தெரிந்து கொண்டு 2013 அந்த அமைப்பிலிருந்து நான் வெளியேறேன். ரொம்ப நெருக்கமாக இருந்தவன் அந்த அமைப்பிலிருந்து வெளியேறேன். நான் வெளிவந்தவுடன் ஒரு பேட்டியை கொடுத்து, அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது பேட்டியை கொடுத்து, பாரதிய ஜனதா தான் சீமானை இயக்குகிறது, துக்ளக் குருமூர்த்தி தான் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை போய் தினத்தந்தி சிவந்தி ஆதித்யநாத் மகனிடத்தில் வாங்கி தந்தார் என்பதை நான் பட்டுவர்த்தனமாக பார்த்த உண்மை. அதன் பின்பு நான் யோசித்தது என்னன்னா, சீமான்ல எவனும் தெரியாது, எனக்கு தலைவன் பிரபாகரனை தெரியும். தலைவர் பிரபாகரன் எப்படி தெரியும், சீமான் நான் போய் கூட உட்காந்து சாப்பிடல அப்படி அந்த மாதிரி பொய் சொல்றாள். தலைவர் எப்படி தெரியும்னா, ஒரு விடுதலை படை கட்டி இந்த இனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் தெரியும். அங்க ஒரு இனப்படம் நடந்துருச்சு, ஏதாவது பண்ணணுமே பார்க்கும்போது எப்பவுமே ஏதாவது நடக்கும்போது விஜய் வந்த மாதிரி எவனோ சினிமாக்கார கூட்டு ஓடிடுவான். அதுல நேர்மையான போராளிகள் கண்ணுக்கு மட்டுப்படாமல் போயிடும். அப்ப இவன் பின்னாடி போய் கோவையில கூட்டம் நடத்தி, கோவை மாவட்ட செயலாளராக இருந்து, தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி இந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம்லாம் இருக்காங்களா, அவங்க இருக்கும்போது நானும் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்து மிக நெருக்கமாக இருந்து, இவனை பாரி ஒரு அயோக்கிய உலகத்தில் கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன் நான். அப்போ எனக்கு முன்பே அண்ணன் எழுதிட்டார், தமிழக அரசியல் எழுதினு நினைக்கிறேன், இது ஒரு பேட்டியில பன்னீரரசன் சொல்லிட்டார், இவர் பாரதிய ஜனதாவால் இயக்கப்படும் RSS ஆல் இயக்கப்படும் ஆள்னு அண்ணன் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் கண்டுபிடிச்சு. அது எப்போ எங்க வந்து நிக்குது, சாக்கடை குழாய்க்குள்ள ஓடி போன பெருச்சாலி எப்படி இருந்தாலும் பின்னாடி திரும்பி வந்துதான் ஆகணும். உள்ள போய் தெரியாம ஓடின பெருச்சாலி திரும்ப வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. நேரம் மேடையில் ஏறி விஜில் மேடையில் ஏறி உட்கார்ந்து பாரதியாரை புகழ்கிறேன் என்ற பெயரிலே தந்தை பெரியாரை பற்றி ஒன்று பேசி கேவலமாக கொச்சையாக பேசிவிட்டு, அதன் பின்பு ஒரு மேடை அமைத்து, அந்த மேடையில அவங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அதை பொறுக்கி எல்லாம் பிக் பண்ணி அது என்ன பண்றாருன்னா, அங்க வந்து RSS மேடையில் ஏறிட்டுங்கிற காரணத்துக்காக அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் 2 பேரை, இஸ்லாமிய தோழர்கள் அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் 2 பேரை வச்சு இஸ்லாமியர்களை பெரும்பான்மையை வச்சு இஸ்லாமியர்களை முன்னிலைப்படுத்தி பெரியாரை பத்தி பேச வைக்கிறார். அப்போ சீமானோட அரசியல் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2000 திராவிட எதிர்ப்பு ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து திருட்டு திராவிடம் என்ற ஒரு முழக்கத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்ததிலிருந்து சீமான் என்ன பண்றாருன்னா, தந்தை பெரியாரை முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக, அதுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு எதிராக, ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவுக்கு எதிராக ஒவ்வொரு மேடையில யாராரு பிறந்த நாளைக்கு ஏறாரோ நேரம் அவங்க புகுந்து பேசாம பெரியாரை அவங்களையும் கம்பேர் பண்ணி, பெரியார் இப்படி பண்ணாரு, எங்க ஐயா போல வருமா, அவர் என்ன பெரியார், எங்க ஐயா பெரியார் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு தலைவரையும் வைத்து பார்த்து கொண்டு வந்தவன் கடைசியில் எங்க வந்து நிக்கிறான்னா, பாரதியார் பார்ப்பன பாரதியாரை தூக்கிட்டு நிற்கிறார். பேமெண்ட் வந்துருச்சு போல, பேமெண்ட் ஹெவியா வந்துருச்சு. இப்ப பார்ப்பன பாரதியாரை தூக்கிட்டு நிற்கிறார். ஆனா நம்முடைய வெற்றி என்னன்னா, 2010 தலைவர் பிரபாகரன் எனக்கு வந்து போராட்டத்தை கையெழுத்து போயிட்டாரு, அடுத்த கட்ட ஈழ போராட்டத்தையே என்னை தான் நடத்த சொன்னாரு, நான் தான் இப்ப நெய்தல் படை கட்டி கொண்டு போய் கச்சத்தீவை மீட்டு அடித்தமிழ் ஈழத்தை வழங்கப் போகிறேன் என்று பொய் பேசிட்டு இருந்த சீமான வெளியில சீமானுடைய இந்த பொருட்களை அம்பலப்படுத்தி சீமான ஐயோ வெளியே தெரிஞ்சு போச்சு, நீ நம்ம போய் எடுபடாது, நேரா போய் நாக்பூர் காலில் உட்கார்ந்து நான் அந்த வீட்டின் நாய் தான் அப்படின்னு முன்னாடி காமிச்சிட்டேன். நம்மளுடைய வெற்றி என்ன, தலைவர் பிரபாகரனின் துப்பாக்கியை தூக்கி கொண்டு நான் போராடுவேன், தனியிலம் பெறுவேன் பொய் பேசி ஏமாத்தி புலம்பெயர் தமிழர்கிட்ட வாங்கி தின்னுட்டு இருந்த சீமான பாப்பானோட துருப்புடிச்ச கடப்பாரை தூக்க வைத்த வெற்றி தான் நம்முடைய வெற்றி. அந்த வெற்றி தான் நம்முடைய வெற்றி. இந்த சுவரை, பெரியார் என்ற பெரும் சுவரை, சீன பெருஞ்சுவரை விட 8 கோடி மக்களின் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த பெரியார் என்ற பெருஞ்சுவரை துருப்புடிச்ச உளுத்து போன பாப்பானுடைய கடப்பாரை தூக்கிட்டு வந்து நீ இடிச்சிருவீனா நாங்களா என்னடா பண்ணுவோம், நாங்க என்ன பண்ணுவோம்? நீ ஒத்த இயக்கம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை இயக்கமும் சேர்ந்திருக்கும் தந்தை பெரியார் என்ற சுவரை நீ இடிக்க வந்தா நாங்கள் கட்சி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து நிற்போம் எங்கள் சித்தாந்தத்திற்காக. உன்னால என்ன பண்ண, இன்னும் 10 வருஷம் பொறுக்கி தீப செத்து போயிடும். நீ செத்து உனக்கு ஆபரேஷன் பண்ணி விடுறது நான் செலவு பண்ணி, நெஞ்சில பிரச்சனை உனக்கு இன்னைக்கு சொல்றது இது வரைக்கும் சொன்னதில்லை.
கேஜி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செத்து போயிருப்பான் அன்னைக்கு, வயிற்றுல இரண்டை ஆபரேஷன் பண்றதுக்கு கூட்டிட்டு போய் இப்படி புடிச்சு தூக்கிட்டு இருப்பாரு. பார்த்துருப்பீங்க பழைய வீடியோ பாருங்க. இப்படி தூக்குவாரு. தூக்கும் போது என்னடா இப்படி இப்படி இப்படிம்பார். பார்க்கல இந்த இரண்டையா வயிறு இறங்கி இருக்குது பேசி பேசி, வயிறு இறங்கி இருக்கு. கொண்டு போய் ஜெம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அன்னைக்கு செலவு பண்ணி அந்த ஆபரேஷன் பண்ண போற இடத்துல ஹார்ட்ல பிரச்சனைட்டாங்க. அப்புறம் போய் இந்த பக்தவச்சலம் ஒரு ஐயா பெரியவர் பேசிட்டு இருப்பாரு கேஜி ஹாஸ்பிட்டல், அவரை கூட்டு போய் அவரு பார்த்து 64 ஸ்லைஸ் ஸ்கேன் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து ஹார்ட் பிளாக்னா இவருக்கு வெசல் வாய் மாதிரியே அது ஓப்பன் ஆயிருக்குது, நெஞ்சு வெசல். அப்புறம் அதுக்கு தனியாக மருந்தை கொடுத்து அப்புறம் அது சின்னது பண்ண வச்சு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி கூட்டு கொண்டு விட்டேன். இது இப்படி பண்ணுவாங்க தெரிஞ்சுன்னா அன்னைக்கே விஷம் ஊசி போட்டு கொண்டு இருப்பேன். கூட நான் தான் படுத்து அவ்வளோதான் ஆதகம் தொடர் கொண்டுட்டா. என்னுடைய கருத்து, இங்க யாரு மற்றவங்க கருத்து இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட ஈனப்பிறவியாக, இப்படிப்பட்ட மத கலவரத்தை, இப்படிப்பட்ட சமூக சீர்கேட்டை, இப்படிப்பட்ட இந்த சமூக நீதியை குலைப்பதற்கான அடியாளாக சீமான் மாறுவார் என்றால் அந்த வேலையை நான் செய்திருப்பேன், அதற்கான தண்டனை அனுபவித்திருப்பேன் அன்றைக்கு தெரிந்திருந்தா. இது என்னுடைய சொந்த கருத்து. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம தெரிவிக்க வேண்டிய, சமூகத்துக்கு தெரிவிக்க வேண்டியது ஒண்ணுதான். சீமானை நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம், சீமானை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, சீமான் யார் என்பது இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நம் போன்ற இளைஞர்கள் மீண்டும் சீமான் பண்ணது என்னன்னா, மீண்டும் தந்தை பெரியாரை இந்த தமிழ்நாடு முழுக்க, தந்தை பெரியாரை செய்ததை இந்த தமிழ்நாடு முழுக்க ஞாபகப்படுத்த வேண்டிய மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த பெருந்தொண்டை, பெரும் ஒரு வேலை திட்டத்தை நமக்கு சீமான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதை நாம் இயக்கங்கள், தனிப்பட்ட இயக்கங்கள் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, கட்சி சாராமல் எதுவும் சாராமல் அனைவரும் ஒன்று திரண்டு நின்று போராடி நாம் கேட்க வேண்டியது, இன்னைக்கு சீமானை நோக்கி நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, தந்தை பெரியார் சிறைக்கு 3 வருடம் போக வேண்டும் என்று டிக்ளேர் பண்ணிட்டு அறிக்கை விட்டு வாங்குறார். 15,000 பேர் வரான் தமிழ்நாட்டில். தந்தை பெரியாருக்கு பின்னால் 3 ஆண்டு சிறை என்று தெரிந்த பிறகும் குழந்தை தூக்கிட்டு தாய் வருது, புள்ளத்தாச்சியா தாய் வருது, அப்ப பொண்டாட்டி விட்டு வரா, அம்மா தாய் விட்டு பையன் வர, அத்தனை பேர் வந்து தந்தை பெரியார் பின்னால் 3 ஆண்டு சிறைக்கு நின்றார்கள். சீமான் ஒரு அறிவிக்கிட்டு நாளைக்கு ஒரு டிக்ளரேஷன் பண்ணி அறிவிக்கிட்டோம், நான் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டு போராடுறேன், என் பின்னாடி வாங்கன்னா கையல்வெளி அண்ணி கூட வராது, கையல்வெளி அண்ணி கூட வராது. அந்த திறமை இருக்கா? நீ ஒரு ஆளுமையா இருந்தா ஒரு 1000 பேர்த்து உங்களை சிறை கூட்டு போய் பார்ப்போம். சிறை கூட்டு போனா என்ன, மக்கள் போராட்டம் பண்ணி தான் சிறைக்கு போக முடியும். மக்களுக்கு எதிராக பணம் வாங்கிட்டு செயல்படுற நீ அந்த செயல் திட்டத்தை ஒருபோதும் எடுக்க போறதில்லை. உன் வேலை என்ன? ஒவ்வொருவராக தனித்தனியாக மதமாக சாதியாக பிரிப்பது. ஒவ்வொரு இந்த மண்ணிலே இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு போராடியவர்கள் அத்தனை பேரையும் தனியே எடுத்து நிறுத்தி தந்தை பெரியார் அவர் ஒரு கொள்கையில் நின்றார். இந்திய தேசம் என்ன, இந்திய தேசத்தின் சுதந்திரம் என்பது வெள்ளைக்காரன் கையிலிருந்து பாப்பாங்கையில புடிங்கி கொடுக்கிறதுனாரு அன்னைக்கு சொன்னாரு. 54 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு அது உண்மையா தெரியுதா இல்லையா? அதனால உண்மையான சுதந்திரம் என்பது வேறு. அது சமூக விடுதலை, சாதிய விடுதலை, சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத தந்தை பெரியார் தெளிவா இருந்தாரு. அதனால சுதந்திரத்துக்கு போராடல, பிரச்சனை இல்லை. மற்ற முத்துராமலிங்க தேவராகட்டும், வஉசி ஆகட்டும், அவங்க எல்லாம் சுதந்திர போராட்டத்தை தியாகத்தில் போராடினாங்க, சிறையில் இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இவங்களுக்குள்ள பரஸ்பரம் எந்த முரணும் கிடையாது. இப்ப வஉசிக்கு ஒரு கப்பல் வாங்கும் போது ஒரு தொகை தேவைப்படுதா, பெரியார் வசூல் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவரும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காங்க. ஆனால் அனைவரையும் தூக்கி வைத்து இவர்கள் எல்லாம் தமிழர்கள் பெரியார் மாற்று மொழிக்காரன் முரண்படுத்துகின்ற வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கின்றார். சீமான் நம்ம கேட்க வேண்டியது, நல்ல தமிழ் தாய்க்கும் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவர்னு சொல்ற சீமான் ஒரு வியாக்கியானம் சொல்றாரு. அந்த வியாக்கியானத்துக்கு அர்த்தம் என்ன? நீங்க தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவங்க, அன்னி கயல்விழி காளிமுத்து ஐயாவுக்கும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண்மணி அந்த அம்மா மனோரி அம்மாவுக்கும் பிறந்தவங்க. உங்க 2 பேத்துக்கு பிறந்த புள்ள நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்துச்சா? இல்ல எந்த வரையில கொண்டு வைக்கிறது? அப்போ நீங்க பேசுற அந்த வியாக்கியானமும் அந்த வரட்டு சித்தாந்தமும் சமூகத்தில் எடுபடாது என்பது உங்க குடும்பத்திலே தெரியுது, உங்க குடும்பத்திலே தெரியுது. இந்த மண்ணை நேசித்து, இந்த மொழியை நேசித்து, இந்த சமூகத்தை நேசித்து எவனெல்லாம் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ளாரோ அவனெல்லாம் தமிழன் தான். தமிழனாக பிறந்து உன்னை போல ஈனத்தனமாக தமிழ் இனத்திற்கு கேடு செய்தால் அவனை நாங்கள் எப்படி தமிழ் என்று ஏற்க முடியும்? ஈனத்தனங்கள் இது போன்ற தொடர்ச்சியான செயல்பாடுகள். அதன் பின்பு இந்த பாரதியாரை பற்றி பேசியதற்காக
நீங்க பாரதியாரை பற்றி எப்படி முரண் பண்ணோம்னா, அவரு இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த வாழைப்பழத்துல விஷத்தை தடவி கொடுப்பாங்கன்னு, அந்த மாதிரி தமிழ் என்ற வாழைப்பழத்துல பார்ப்பனியம் ஆரியம் என்ற விஷத்தை தடவி ஊட்டி விட்டு இருக்கிறார் பாரதியார் அவர்கள். ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வேதிய மாதரம் வந்தே மாதரம். ஆரிய பூமின்னு என்ன? பாப்பாம் பூமி. அவனாவது இந்து பூமின்னு பிசிஎஸ்சி சேர்த்துக்கிறான். யாரு? பாரதிய ஜனதாக்காரன், RSS ஆகுது. அவனுக்கு மூத்த முன்னோடி பாரதியார் என்ன பாடியிருக்காரு? ஆரிய பூமியில நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வேதிய மாதரம் வந்தே மாதரம். இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நல்ல புலவர், பாட்டு கேட்கலாம், நல்லா பாடி இருக்காருன்னு பாடலாம், நம்மளுக்கு கூட சேர்ந்து பாடலாம். ஆனால் அந்த கருத்தை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஒரு பேசுகிற கருத்தை. அப்போ இதை சொன்னால் என்ன ஆகுதுன்னா, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர்கள், ஒரு நட்பு முரணோடு பேசுகிறேன், பகை முரண் அல்ல, இடதுசாரி சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி நீங்கள் பாரதியை பற்றி பேசலாம், பாரதி இப்படி நீங்கள் பேசுறது தவறு, திராவிட தோழர்கள் பேசுறது தவறு, சில தோழர்கள் பேசுனதை வச்சு அவங்க பேசுகிறாங்க. பாரதியை பற்றி அவர்கள் பேசுவதற்காக கோபப்பட்ட தோழர்கள் சீமான் அந்த மேடையிலே பெரியார் கொச்சைப்படுத்தியதற்காக எந்த மறுப்பறிக்கையோ எந்த எதிர்ப்பறிக்கையோ எங்கும் விட்டதாக காணுமே. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஈழத்திலே படுகொலை நடந்தப்ப, அவ்வளவு பெரிய படுகொலை நடந்தப்ப, விடுதலை புலிகள் இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், விடுதலை புலிகளின் செயல்பாட்டின் மாற்றங்களினால, வேலை திட்டத்தின் தவறுகளினால தான் இந்த படுகொலை நடந்துச்சுன்னு சொல்லி அறிக்கை எழுதிட்டு இருந்தீங்களே. நீங்க எந்த வகையில உங்களை ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எளிய மக்களுக்கான தோழர்களாக உங்களை நாங்கள் எப்படி இவ்வளவு முரண்கள் நம்ம கிட்ட இருக்கு, நாங்கள் பேசாம இருந்தோம். இவ்வளவு முரண்கள் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம பேசாம இருந்தோம். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஒன்று வந்துச்சு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களை ஒன்னா சேர்த்து ஒரு ஜூம் மீட்டிங்ல சேர்த்துவோம். நீங்களும் உட்காருங்க. இந்த மாதிரி ஒரு மலமல்லும் கூலி தொழிலாளியின் குழந்தைக்கு இவ்வளவு மார்க் எடுத்தாதான், ஒரு 10 மார்க் எடுத்தாதான் இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா 60,000 சம்பளம் வாங்குற பாப்பான் வறுமை கோட்டு கீழ் இருக்கான அவனுக்கு 6 மார்க் எடுத்தா அவனுக்கு இடஒதுக்கீட்டு மூலியமாக அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி இந்தியாவில் ஒரு சட்டம் போட்டிருக்கான். உலக இடதுசாரிகளே, மார்க்சிய தோழர்களே, லெனினிய தோழர்களே, நீங்களாம் ஏத்துக்கிறீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எவனாவது ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட்கார ஏத்துக்க வேணாம். நீங்க நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு பேசுனீங்க. எந்த எளிய மக்களுக்கான தலைவரா நீங்க இருக்கீங்க? சிபிஐஎம் ஆரம்பிக்கப்பட்டது 1964 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் அந்த கட்சியில ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவர் பொலிட் பீரோக்குள்ள இல்ல. தாழ்த்தப்பட்ட ஒருவருக்கு 2022 வரைக்கும் பொலிட் பீரோக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்? எதனால? ஏன் கொடுக்கல? செல்லரித்து போன பார்ப்பனியம் அதுக்குள்ள இருக்குது. அந்த இடதுசாரி இயக்கங்களுக்குள்ள, இடதுசாரி கட்சிக்குள்ளையும் தலைமையில் இருக்கக்கூடியது யாரு? பார்ப்பனியம். அவன் எல்லாத்தையும் கடந்து, கட்சி கடந்து, அனைத்தையும் கடந்து அவனுடைய எண்ட் ஆஃப் த லெவல் என்ன நிப்பான்னா, அவன் மொத்த பாப்பான்னு ஒன்று சேர்ந்தா நிப்பான். அவன் பிஜேபி இருந்தாலும் சரி, RSS இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, SP சேகர் எல்லாம் முடிஞ்சு போய் திராவிடமா ஆரியமான எதுல நிப்பான்? SP சேகர், H ராஜா எதுல நிப்பாரு? அதிமுக மைத்ரேயன் இருந்தாரு. ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் எந்த புள்ளியில நின்னாரு மைத்ரேயன்? அதிமுக காப்பாற்றணும் நின்னாரா? RSS குருமூர்த்தி கூட சேர்ந்து உடைச்சதுக்கு நின்னாரா? அதுதான் பெரியார் சொல்றாரு. இதற்கு முன்பு சமூக நீதி பேசிய, சமூக சீர்திருத்தம் செய்ய வந்த பல பேர் தோற்று போனதற்கான காரணம் சமரசம், சகிப்புத்தன்மை. எவன் உன் எதிரியோ, எவன் இந்த சமூகத்தின் எதிரியோ, எவன் இந்த சமூகத்தின் பெரும்பான்மை சமூகத்தை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொண்டு மீதம் இருக்கும் மக்களை தாழ்த்த நினைக்கிறானோ அவனுடன் ஒருபோதும் சமரசப்படாதே, அவனை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாதே அப்படிங்கிறார். பார்ப்பனனை ஒருபோதும் நாம் சகித்துக் கொள்ளக்கூடாது. பார்ப்பனனுக்கு அடிவருடியாக இருக்கக்கூடிய ஏவல் நாய்களையும் ஒருபோதும் சகித்துக் கொள்ளக்கூடாது. ஒருபோதும் சகித்துக் கொள்ளக்கூடாது. தொடர்ச்சியாக அடுத்த தோழர்கள் பேச இருப்பதால் இந்த வாய்ப்புக்கு நன்றி. தந்தை பெரியாரின் நினைவு நாளிலே ஒரு சபதம் ஏற்போம். இந்த மண்ணிலே இந்துத்துவத்தை திணிக்க நினைக்கின்ற, பார்ப்பனியத்தை, சனாதானத்தை திணிக்க நினைக்கின்ற சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் களைவோம். தந்தை பெரியார் கட்டி எழுப்பிய அந்த திராவிட சுவற்றிற்கு முன் கடப்பாறை அல்ல,
பாலிஸ்டிக் மிசைல் வந்தாலும் அழிக்க முடியாதபடி முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி நாம் நிற்போம், நாங்கள் நிற்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.